உனக்கு கொடுக்காம என்ன சாப்பிடி. இருக்கட்டும் அத்தை, என்னதான் இருந்தாலும் அமுதா தானே உனக்கு மருமக, அவ்வளோதானே நீ கவனிப்ப. பரவாயில்ல வீடு. என்ன ரெங்கராசு இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கே கறி குழம்பு வச்சுட்டு, நீ என்னடான்னா வருவியான்ற. அட வா மச்சம் போவோம்னா. சரி சசி, வரேன். மரியாதை இல்லாத வீட்டில் எப்படி நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க முடியும்? நான் வரேன் சசி, உங்கள் வீட்டுக்கே வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போ, சரியா? ம், என்ன சசி, போகுமா? போயிட்டா போச்சு. வா வா, கோழியை அடிச்சிடுறேன், நீ வந்துறேன்னு சொல்லிட்டில்ல, அப்புறம் என்ன, கோழி அடிச்சிட்டா போச்சு. ஆமாம் சசி, கொஞ்சம் கூட இங்கே நமக்கு மரியாதை இல்லை பார்த்துக்க. பெத்த தாய்கிட்ட இருந்தும் மரியாதை இல்லை, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட இருந்தும் மரியாதை இல்லை. பிறகு எதுக்கு சசி இங்கே உட்காந்துட்டு சும்மா? வா நம்ம போகலாம். டேய் வாடா, சோறு போடுறேன். வேணாம் வேணாம், நான் போகிறேன். இருக்கு பயலா இருப்பேன் போல. நீ வா சசி, நான் அங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். வாருங்க ரசு போவோம். என்ன அமுதா, மச்சானை கூட்டி போயிட்டு வரேன். அத்தை போயிட்டு வரேன். என்னத்த ஏண்டி நீ வேற, அதுக ரெண்டும் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க, இடையில நீ பூந்து நீ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்க. கடவுளே விடு வைத்த. ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதா உமாயன்? ரொம்ப தான் ஓவராக பண்ணுற. அதுவாக தானே வாரேங்குது. வார பையனை நீ என்னமோ கூப்பிட்டுட்டு இருப்ப போல. ஏன் வந்து சாப்பிட்டா என்ன? சசி, நான் முன்னாடி போகிறேன், நீ வா. போ மச்சான், வாரேன். அரே அமுதா, என்னடி இது புசுக்குன்னு அவ கூப்பிட்டது இந்த பாட்டுக்கு போறேன் அவங்க வீட்டுக்கு. ஏண்டி அமுதா, நீயும் பார்த்துட்டு பேசாம இருக்க? என்னத்த இவ சும்மா தான் கூப்பிடுறான், அந்த மனசை போக மாட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். கூப்பிட்ட உடனே பொடு பொடு பொடுன்னு எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. என்னத்த நினைச்சிட்டு இருக்காரு இவர் மனசுல? எனக்கு என்ன தெரியும், நீயே கேளு அவங்கிட்ட. எங்க கேக்குறது, அங்க வாங்க போயிட்டு இருக்கத. யோ என்னடி யோங்கிற? அத்தை இந்த சாப்பாடை புடி, இங்க வண்டா. ஏய் சசி, இங்க வாடி. எதுக்கு எங்களை கூப்பிடுற? மச்சா நீ மாமிச்ச போவோம். சசி டென்ஷன் ஆயிரும், பார்த்துக்க, ஒழுங்கா வந்துரு. யோ வா எங்க. நீ வா சசி, போவோம். பசி தாங்க முடியல எனக்கு. அதானே, ஒழுங்கு மரியாதையா இங்க வந்துரு. 10 சொல்றதுக்குள்ள வரல என்ன நடக்கும்னு தெரியாது பார்த்துக்க. யோ என்ன மச்சான், ஓ பொண்டாட்டி 10 சொல்றதுக்குள்ள அங்கே வர சொல்லிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு பயமா இருக்கே. 1 2, இவன் என்ன 1 2 3ன்றா? 4. யோ வாயா போயிடுவோம். அவன் நிற்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இரு சசி, இப்போதான். 8 9. ரெங்கராசு அவதான் 10 சொல்ல போறாடா, வந்ததான் தொலையேண்டா. வா சசி, போயிடலாம். அடச்சி, ஐய இந்த ரெங்கராசு மச்சான் இவ்வளோ மோசமான ஆளா இருக்கு. என்ன, ஏன் கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்டனா? ஆமா, இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கியா? எங்க போனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? கழுத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? என்ன இருக்கு? தாலி. தாலி, நீங்க கட்டின தாலி. தெரியுதா தெரியலையா? தாலி இங்க கட்டிட்டு எங்கோ போயிட்டு இருக்கியா? சசி ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. சண்டைன்னா சேர்த்து வைக்கிற வழியை பாரு. வான்னு கறி குழம்பு வச்சிருக்கேன்னு கையோட கூட்டிட்டு போற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த மனசன் அதை கேட்டு உன் பின்னாடியே வராரு. யோ பார்த்துக்கோ, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கோவம் மட்டும் வருதுல நான் போறேன்னு, பின்ன நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்ல. அதெல்லாம் மட்டும் கேட்க மாட்டேங்கிறா. நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா? சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கணுமா? என்ன கேட்கல, என்ன கேட்கல? நீயும் இது மாதிரி மாசமாக்கி பாரு, உனக்கு தான் தெரியும். ஏ லூசு, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏ அமுதா, அறிவு இருக்காப்ல, இன்னும் பேச்சு பேசுற நீ? சோறு கேட்கும்போது ஒழுங்கா நீ உன் மாமியார் போட்டிருந்தீங்கன்னா ஏன் வரப்போகுது? போய் போட்டு கொடு. இங்க பாரு சசி, பேசாம போயிரு பார்த்துக்க. எடி என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்க. நான் ஒன்னையும் புருஷனையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ரொம்ப தான் கோவப்படுற என் மேல. நான் நினச்சிட்டு இருக்கா பிச்சு போடுவேன் பிச்சு. அப்படியா சசி? சரி சரி சாரி. என்ன இன்னும் கோவமா? ஆமா, நீ இப்படிலாம் பண்ணா கோவப்படாம. சரி சரி, ஜூஸ் குடிக்கிறேன், உட்காருங்க, சாப்பிடுங்க. டேய் உட்கார்றா, அவ சாப்பிடட்டும்.
நான் உனக்கு போட்டுட்டு வந்து தரேன். என்ன அமுதா, இன்னும் கோவம் போகலையா? இன்னும் மூஞ்சி முறைச்சபடியே வச்சிட்டு இருக்க? நீங்கள் பண்ண வேலைக்கு மூஞ்சியை முறைச்சபடி வச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் நினச்சிட்டு இருங்க. சொல்லிட்டேன். கூப்பிட கூப்பிட அப்படி போயிட்டு இருக்கேல்ல, நான் அப்படி போனேன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ அப்படி போக மாட்ட, எனக்கு தெரியாதா? ஓ, அந்த தைரியமோ? என்னத்த ஓ மருமக இந்த துள்ளு துள்ளுறான்? புருஷன் ஒருவேளை போயிடுவானோன்னு பயம் வந்துட்டு போல அவளுக்கு. ஆமாடி, உன் பின்னாடி வந்தோன்னே அவளுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கூப்பிட ஆரம்பிச்சிட்டா பத்தியா? ஆயா அமுதா, அம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன். சொன்ன உடனே கையும் விடலை காலும் விடலை. என்ன தடா பிள்ளைக்கு செஞ்சு கொண்டே கொடுக்கறதுன்னு ஒரே யோசனை. அப்புறம் தான் அங்கே 1/2 கிலோ ரவையை வண்டி கிண்டி கேசரி செஞ்சு கொண்டு வந்தம்மா. இந்தா புடி. கேசரி கொண்டு வந்திருக்கியாம்மா? குடு. அத்தை வாங்கத்த, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கேன்னு ஒரு பேர். உன் மருமையை வந்து பார்க்குறீங்களாக்கும். எங்கத்த வர முடியல. வாங்க, எப்படி இருக்கே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சசி, என்ன இங்கே நிற்கிற? இப்படிக்கா வந்தேன் பெரியம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி. அம்மதா, கிண்ணத்தில் வச்சு சாப்பிடு. மருமையனுக்கு கூடு. ஆமாம், மருமையனுக்கு கூடு. அப்படியே நல்ல மருமையே. எத்தே, உங்ககிட்டே நான் இதை சொல்கிறேங்க ஆளுங்க. நான் சொல்கிறது நியாயமா, அமுதா சொல்கிறது நியாயமான்னு? ஏம்மா ஏம்மா, நீ நம்பாத. என்ன மருமையனே இவன் நம்ப வேணான்னு சொல்கிறா? அத்தை வாந்தி மயக்கமும் வருது, அதுக்கு டாக்டர் நல்ல ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, நானும் வேலை மெனக்கிட்டு புது மிக்ஸி எல்லாம் வாங்கி ஜூஸ் போட்டு நேரத்துக்கு கொடுத்தா குடிச்சிட்டு வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல. குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு யாராவது வாந்தி எடுப்பாங்களா? அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க? கோவமாக வருது எனக்கு. அதானே, மருமையை சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்கு? நீ ஒன்று கூட குடிக்கிறது இல்லையா? அதான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் சண்டை, அதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவர் அப்படிதான் சும்மா என் மேலே ஏதாவது புறணி சொல்லிட்டே இருப்பாரு. மா வா, அத்தை கருவாட்டு குழம்பு வச்சிருக்காங்க, சாப்பிடுமா. கருவாட்டு குழம்பாத்தான், மனம்தான் அங்கே வரைக்கும் வீசுது. பரவாயில்ல டீ, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். சரி, கேசரி எடுத்து சாப்பிடு சரியா? ஏம்மா, என்ன வேலை இருக்கு? அங்கே பாரு, மாட்டை கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். கொள்ளையில் கொண்டே கட்டணும்ல, போகிற பாதையில் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா போகிறேன். ஏம்மா, கருவாட்டு குழம்புனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏம்மா இரு. அத்தை இங்கே வாங்க, இந்த கேசரி ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. வரேன் முதா, இந்த கொடுங்க. என்னடி சசி, கேசரி வேணுமா? வந்ததுலேருந்து அது வேணுமா இது வேணுமான்னு மட்டும்தான் கேட்குறிய. எங்க எடுத்து கொடுத்த பாட்டை காணும். அட நீ வேறடி, இங்கே வா கொடுத்துக்கிறேன். ஏட்டி, உன் புருஷன் உன் மாமியார்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஏம்மா அப்படி கேட்குற? நல்லா பார்த்துக்கிறாங்களவா? அப்பப்பா நல்லாவே பார்த்துக்கிறாங்க, எந்த குறையும் இல்லைம்மா. நேரத்துக்கு நான் சாப்பிட்றனோ இல்லையோ, அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, எனக்கு சாப்பாடு டாம்னு போட்டு வச்சுருவாங்க. அவங்களே கொண்டு வந்து போட்டு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கம்மா. எந்த குறையும் இல்லை, நல்லாவே என்னை பார்த்துக்கிறாங்க. ஏமுதா, நாமளாக தேடி போய் மாப்பிள்ளை பார்த்துருந்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளையும் இப்படிப்பட்ட இடமும் உனக்கு கிடச்சிருக்காதுல்லடி. அதாம்மா உண்மை. நாமளாக தேடி தேடி மாப்பிள்ளை பார்த்துருந்தாலும் ரெங்கராசு மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தாம்மா. அதான் அமுதா நானும் சொல்கிறேன். அண்ணே நல்லா இருக்காம்மா? அண்ணன் கல்யாண ஏற்பாடு என்னாச்சு? நல்லா இருக்காண்டி. கல்யாண ஏற்பாடு அடுத்த மாதம் தானே, வைக்கலாம். மெதுவாக தான் பார்க்கணும் கல்யாண வேலையெல்லாம். சரி, உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இன்றைக்கும் வர முடியாதா? ரெங்கராசி விட மாட்டாருமா. இந்த நேரத்தில் அங்கே வந்தேன்னா சரியாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே என்னை பாடப்படுத்திட்டு இருக்காரு. சாப்பிட வச்சு அங்கே அமுச்சு விட்டெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவார் பாரு. பெத்த அம்மா உன்னை எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நான் உன்னையே பார்த்துக்க மாட்டேனா சொல்லு? அதுக்கு இல்லைம்மா, அவர் கண்ணோட்டத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் சொல்கிறேன், என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்றாரு. அதுக்கு சொல்கிறேம்மா. சரி என்னமோ பண்ணு.